நீங்க ரசிகர்களை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க. அவங்கள தொடர்ந்து விமர்சனம் பண்ணிருக்கீங்க. நேற்றுல இருந்தே உங்களுடைய பதிவுகளையும் நான் பார்த்தேன். ஒரு இந்த டீசர் லாஞ்சுக்கு உள்ள போய் மொத்த சேரையும் உடைக்கிறவனுக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்க முடியும்? ஏங்க இது ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி. அவன் உற்சாக மிகுதியில சில தவறுகள் செஞ்சுட்டான். அதுவே தான் அவன் அரசியலையும் செய்வான்னு எப்படி வரீங்க? அதிகாரத்துக்கு வந்த பிறகு KNRஐ வரவேற்க, ராமநாதபுரம் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்தை வரவேற்க பதாக வைப்பது வேறு. நீ அதிகாரத்துக்கு வரல. நீ வரதுக்கு முன்னாடி JCBல கொண்டு வந்து 60 அடி மாலையை வந்து லெப்ட் பாண்டியா லொடுக்கு பாண்டியா ஒருத்தருக்கு அப்படி தேனியில லொடுக்கு பாண்டின்னு நினைக்கிறேன். அவர் மாவட்ட செயலர். அவரு கொண்டு போய் போடுறான். மதுரையிலிருந்து மேலூர் வரைக்கும் சுங்கச்சாவடியில் குதிராட்டம் யானையாட்டம். பெரிய ஒரு வந்து ஜமீன்தார் பரம்பரை. இவர் வந்து மொழிப்போர் தியாகி. தாளமுத்து நடராசனோட போராடி ஜெயிலில் புலித்தவன் படையில இருந்தவர். புது அரசியலுங்க. அதுதான் ஒரு பொலிவோடு தொடர்ந்து அந்த அரசியலை ஒழிச்சு கட்டணுங்கிறேன். அது கேடுகட்ட கேவலமான கீழ்த்தரமான அயோக்கியத்தனமான அரசியல். அந்த அரசியலை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்தணும். உங்களுக்கு என்ன பயம்? உங்களுக்கு என்ன பயம்? பயம் இல்லைங்க. இது ஒரு இழித்தனமானது, இழிவானது. இல்ல, அந்த ரசிகர்களை நீங்க வந்து சினிமா ரசிகர்களா மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னமும் அவன் அரசியலா மாற ஆரம்பிச்சானா அது வேற மாதிரி இருக்கும். இல்ல அவங்க நீங்க சொல்ற வார்த்தைகள் புரட்சி, ஒரு விரல் புரட்சியே அப்படின்னு கிளம்பிடுவாங்களா? டிவியை போற வீட்டை போட்டு உடைச்சிருவாங்களா? என்ன கிளம்பிடுவாங்க? படத்துல பஞ்சராஜ் பேசுறாரு, 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கை நீ ஓம் மேல வை, 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கை ஓம் மேல வைன்னு சொல்றவர் எதுக்கு பிரசாந்த் கிஷோர் மேல வைக்கிறாரு? இப்போ உனக்கு நம்பிக்கை இல்லையா ஓம் மேல? நீ பேசு. கில்லி படத்துல பஞ்சராஜ் பேசும்போது எங்களுக்கு யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி தெரிக்குமா அவன் தாண்டா தமிழ். மேடையில பேசுறீங்கல்ல, இங்க வந்து பேசுங்க.